வேகமாக மிஸ்டான வர தெரியல, எப்படி வருதுன்னு பாருங்க விஷயம். ஸோ எங்களோட விளாகில் வந்து கோத்தகிரிலேருந்து புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம சேரில் ப்ரோ மேலே தான் இருக்கோம். டிஷ்யூன்னு எல்லாருமே சுட்டு தள்ள போகிறோம். ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா கோத்தகிரியில் தான் இருக்கோம். ஸோ கோத்தகிரிலேருந்து இன்றைக்கி கிளம்பி கொடநாடு போக போகிறோம். ஸோ இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நேற்று நைட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அந்த விஷுவல்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துருவாங்க. இப்போ நாங்கள் கோத்தகிரியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபாகை பாருங்கள், பனியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, வேற மாதிரி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக டைமே ஒரு 8 மணி தான் ஆகுது, ஆனால் ஃபுல் ஃபாகு. அண்ணா சொல்லுங்கண்ணா, இதில் வண்டி ஓட்டிட்டு போகிறது பயங்கரமாக இருக்குது. ஹோட்டல் பார்த்துட்டோண்ணா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு டவுன் நினைக்கிறேன். ஓகே, கோத்தகிரி டவுனுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஆர்ச்சி இருக்கு பாரு, ஆர்ச்சி, எம்ஜிஆர் ஆர்ச்சி. வா, செமையான டைமிங்கு. கோத்தகிரி வந்துட்டோம் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த ஹோட்டலில் ஜேஎம் விலாஸில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் கிளைமேட்டு வேறு லெவலில் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோத்தகிரி நைட்டு 8:30க்கு. ஸோ நேற்று லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். குளிருது. ஓகே, சரியான குளிர். டைமிங்கே செமையாக இருக்குது. ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம கொடநாடு போகிற வரைக்கும் இருக்கிற விஷுவல்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது சூப்பரான லொக்கேஷன் வந்துச்சுன்னா நிப்பாட்டி வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, லெட்ஸ் கோ. இப்போ வந்து பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம். கிடைக்கல. இதான் கோத்தகிரி டவுனு. கோத்தகிரி டவுனில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கொடநாடு. இதான் பார்த்தேன். மேலே ஏறுமா சொன்னோம். இப்போ 30 கிலோமீட்டர் மேலே இருக்கு. நடுவுலாம் இருக்கும். 60 கிலோமீட்டர் தான் இல்லை இங்கே கோயம்புத்தூர்லேருந்து. இது வந்து ஹைட்டாக இருக்கனால மலைக்குள்ளே இருக்கிறதுனால TN43 மேலே சொன்னோம்ல. வழியிலே போகணும். அந்த வழி கோத்தகிரி ரவுண்ட் ஆனா இதில் ரைட்டாக மேலேயா? அப்படியே இதிலே போ. இங்கே ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, நடக்கணும்னு நினச்சானா கூட எல்லாமே மேடு பள்ளமாகவே இருக்குது. அதனால் நல்ல எனர்ஜியாக வாங்க. அப்போ தான் இங்கே நடந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ எங்களோட விளாகில் வந்து கோத்தகிரிலேருந்து புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம சேரில் ப்ரோ. இவரை வச்சு தான் இனிமேல் ஃபன்னு ஜாலி. எங்களுக்கு ஃபுல் ஆப்ரேஷன் நல்லா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பண்ண போகிறோம். இனிமேல் தான் ஃபன் மோடு ஸ்டார்ட்டு. ஸோ கோத்தகிரி போகிற ரூட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம போகிற ஆன் தி வேலையே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே மத்தியானம்ன்றது மத்தியானம் மாதிரியே இல்லை. நல்ல ஒரு கிளைமேட், நல்ல சில்னஸில் தான் இருக்குது. பட் ஆனால் வெயில் சொல்லியிருந்தேன். ஏற்றுங்கய்யா. ஸோ வழியாக நாங்கள் வந்து கொடநாடு நோக்கி ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேலை தான் இருக்கோம். எல்லாமே தள்ள போகிறோம். ஐப்பு வந்து தனியாக பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோக மலையில் இருக்காங்க. அதனால் சோக பாட்டாக கேட்டுருக்காங்க.
குருவி மஞ்ச 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 குருவி மஞ்ச குருவி மஞ்ச குருவி மஞ்ச குருவி ஊஞ்சலாடி. போஸ்ட் ஆஃபீஸ் அதான் வீடா? பெருசா இருக்கு. ஜெயலலிதா வீடுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் ஒண்ணுமே தெரியல. 3 கேட்டு எத்தனை கேட்டு இருக்கும் இல்லைல்ல? இந்த இடம் பயங்கரமா வச்சிருக்காங்க. ஒரு மலையை வாங்கி போட்டுருக்கீங்க. அங்கே சரி போனா மேகமட்டம் நாங்க அப்படின்னு இன்னும் தெரிய மாட்டேங்கிறா. குறுக்க மறந்தாண்டா இருக்கு. கேமரா வச்சு ஒரு வியூ பாயிண்ட்ல நிப்பாட்டிங்க தான் பார்க்கணும். எங்க போரு மேகமட்டம் மேகத்தை போரு தேனா ஒரிஜினல் தேன் மலை கிராசிங் மாதிரி எடுத்துனாயா இருக்கேன். நீங்க நிப்பாட்டுங்க இடத்துல. அப்படியே ரைட்ல போய் அங்க போறியா? ஓகே, ஒரு வழியாக அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் விஷுவல் பயங்கரமாக தான் இருக்குது. நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதான் அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா பயங்கரமாகவே தெரியுது. மேகங்களுக்கு நடுவே கொடநாடு. ஆக்சுவலாக போர்டில் இருந்தது, படித்து பார்த்தோம். கோத்தகிரி 16 கிலோமீட்ரு, ஊட்டி 42, மேட்டுப்பாளையம் 45. திஸ் இஸ் த நியூ பாயிண்ட். கேங் ஆஃப் மெட்ராஸ், கேங் ஆஃப் காரைக்கால், கேங் ஆஃப் சென்னை. சென்னை என்ட்ரி அண்ட் காரைக்கால் என்ட்ரி. ஸ்லோ மோஷன் வீடியோ எடுங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ராவணன் பட கிளைமேக்ஸ் சாங் மாதிரிங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் கேளுங்க. ராவணன் பட கிளைமேக்ஸ் மாதிரி கீழே குதிக்கும் போது நான் வருவேன்ட்டு போகலான்னு ஒரு ஐடியா. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அது நான் பண்ணுறது இல்லை, இவர் பண்ணுவார். மிஸ்டர் வில்லியம் தான் இங்கேருந்து குதிக்க போகிறாங்க. குதிக்கிறத நாங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி கொடுத்துறோம். ரொம்ப கஷ்டமான விஷயம். 4 லைக் போடுங்க, அதுக்காக என்ன வேணால் செய்யலாம். நோ, அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. யாருமே சேஃபாக இருங்க, எப்போவுமே ஜாலியாக இருங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்டில் நின்று பார்க்குற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வேறு லெவலாக இருக்குது. சூப்பர். ஸோ இங்கே வந்து டைம் லேப்ஸ் போட்டால் சூப்பராக வருது. ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதை நான் இது வீடியோவோட ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கையில சில்லறை வச்சுக்கியா அடிக்கிறியா? ஓகே, கொடநாடு மெயின் பாயிண்ட் பண்ணிட்டோம். மெயின் வியூ பாயிண்ட். 30 ரூபா. காருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபாயா? ஓ, பெரியவருக்கு 30 ரூபாய், சில்ட்ரன்ஸுக்கு 10 ரூபாய். ஏதோ போர்டில் போட்டிருக்கு பாருங்க. சீசன் டைமில் வந்தால் இது ஒரு பிரச்சனை, பார்க்கிங்க்கு இடம் கிடைக்காது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே என்ட்ரன்ஸ்லேயே போட்டோம் காரை. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே போட்டுட்டு உள்ளே போக போகிறோம். வியூ எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே பாருங்கள் வியூவை. ஓகே, ரெடி. இங்கே ரொம்ப காற்றடிச்சிட்டே இருக்குது, அதனால் வேறு வழி இல்லை. தளபதி ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாப்புல. சொல்லுங்கள், எப்படி இருக்குது வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு? எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்? அருமையாக இருக்குது. கொடநாடு நல்லா இருக்குதா, வயநாடு நல்லா இருக்குதா? ரெண்டுமே ஒன்று தாங்க. கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஸ்டேட் லெவல் பிரச்சனைலாம் வேணாம். சரி, ஓகே. இருக்கிற பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியல, அதனால் இந்த பிரச்சனையோட நிப்பாட்டிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம வந்து திரும்பி பார்த்தா அந்த க்ளவுட்ஸை பார்த்தா அது ஒரு தனி மலை மாதிரியே இருக்குது. பாருங்க, புதுசாக இன்னொருத்த ஜாயின் பண்ணியிருக்காரு பாருங்க. இவர புது பிளேயர். ஓகே, ஏதோ தடைக்கு விழுகிற ரேஞ்சில் இருக்கா அப்போ நம்மளால். ஸோ ஒரு வழியாக நம்ம உள்ளே போயிடலாம். சரி, உள்ளே போய் பார்ப்போம். கமான். ஓகே டன். இங்கேருந்து போனோம்னா அந்த எட்ஜில் தான் வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சை சிட்டி கூட போயிடாங்க. கொடநாடு காட்சிமனை இதுதான் ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொடநாடு இல்லை, கோடநாடு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக சொல்லியிருக்கேன். கொடநாடு. சீசன் டைம் மேலே பயங்கரமாக காத்தடிக்குது. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ஆக்சுவலாக கீழே இருக்கவங்க மேலே வரதுக்கு பயப்படுறாங்க, அதனால தான் எல்லாம் சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. ரன்னிங் த கேம். அப்படி வந்து இப்படி வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓ மை காட். விஷுவல் எப்படி இருக்குன்னு நான் பேக் கேமரா காமிக்கிறேன், பார்த்து கேட்பேன். அட்டேங்கப்பா. ஃபால்ஸ் அங்கே இருக்கிற ஃபால்ஸ். ஆமாம், അതന്നെ 3 മണി വരെ ആണ്ടോ, പിന്നെ അമ്മ മാത്രമേ ഉണ്ടാവും. ഏതാ കാറിന്റെ സൈഡിലാ? ஆக்சுவலாக இதான் அந்த கொடநாடு வியூ பாயிண்ட். அதாவது இதுதான் ஒரிஜினல் வியூ பாயிண்ட். நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட். ஆர்டிஃபிஷியல் வியூ பாயிண்ட். இதான் இன்னொரு ஆங்கிள், அது இன்னொரு ஆங்கிள், இது இன்னொரு ஆங்கிள். இதுதான் மெயின் ஆங்கிள். ஸோ நீங்கள் வரும்போது இங்கே தான் வரணும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் 30 ரூபா, கார் பார்க்கிங் ஃப்ரீ. கார் பார்க்கிங் எங்களுக்கு எடுக்க வேணாம். ஓ அப்படியா? நாங்கள் வெளில விட்டுறல எங்களுக்கு ஃப்ரீ. கம்பிக்கு உள்ள வந்தவங்களுக்குலாம் 30 ரூபா, கம்பிக்கு வெளியே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ. ஆமாம், ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். இது மேலே இருந்து பார்த்தா இது இந்த மாதிரி தான் இருக்குது. விஷுவல் இது
இதுக்கு அந்த சைடு போனால் மட்டும்தான் ஃபுல் ஹில்ஸோட வியூ கிடைக்கும். அது வரைக்கும் இந்த சைடில் இருக்க வியூஸ் தான் இருக்குது. இந்த ட்ரீக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு பாதை போகுது. அந்த பாதை வழியாக உள்ளே போய் பார்க்கலாம். மேலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் நம்ம கிட்டேயும் போய் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே வியூ சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம வந்து அந்த அங்கே போய் வியூஸ் அங்கேருந்து வியூ எப்படின்னு பார்த்துடலாம். அங்கேருந்து அந்த விஷயம் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்தது. இப்போ இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அங்கேருந்து பார்க்குறதே நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அங்கேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகே, இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறது ஓகே, நாட் குட், பட் நல்லா தான் இருக்குது. பட் நிறைய கிளியரான வியூ இருக்கிறதால அவ்வளோ க்யூட்டாக இல்லை. அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த விஷுவல்ஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த எட்ஜில் போய் பாறையிலேருந்து பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக வந்து கீழே போயிட்டு வந்துட்டோம். கீழே போனீங்கனாலும் விஷுவல் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, கீழே போய் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அந்த இடத்துல மரங்களை தவிர்த்து அந்த இடங்களை சேர்ந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ கீழே போய் விஷுவல் பார்த்துட்டு வாங்க, ஒர்த்து தான், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது விஷுவல் எப்படி இருந்துன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் காட்டுறேன். நாங்கள் வரும்போது இருந்த ஃபுட்டேஜே நான் போட்டு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, வேறு லெவலாக இருக்கா. ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிச்சு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. சரி, பனியும் சரி, அப்பா பயங்கரமாக வந்து மூடிச்சு. பார்த்தீங்களா, 10 மினிட்ஸில் ஃபுல் லொக்கேஷனும் கிளைமேட் சேஞ்ச், ஃபுல் மிஸ்ட்டு, அப்படியே வெயில் போயிட்டு மிஸ்ட் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மறக்காமல் முடிஞ்ச
பார்த்துருங்க. ஒர்த்து. மேகமா மிஸ்டான்னு வர தெரியல, எப்படி வருதுன்னு பாருங்க விஷுவல். அப்பா வர்ற மாதிரி. அஞ்சு நிமிஷத்துல இந்த இடமே மறைஞ்சிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. காற்று பயங்கரமாக அடிக்குது. காற்று வேற வருது, எப்படி அடிக்குது பாருங்க காற்று. ஓகே, இதோட அந்த கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து முடியுது. ஸோ அடுத்து வந்து நாங்கள் நியூ லொக்கேஷன் தான் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது வித்தியாசமான லொக்கேஷனாக பார்த்தோம்னா நிப்பாட்டி நான் உங்களுக்கு விஷுவல் காமிக்கிறேன். ஓகேவா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் சாம்ராஜ். கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வேற மாதிரி. நான் அந்த 2 ஃபுட்டேஜையும் காட்டுறேன், வரும்போது காட்டுறேன். இதான் கிளைமேட், இதை வில்லி எதிர்பார்த்த கிளைமேட். க்ளோசிங்காக கொடுத்துட்டு இப்போ திரும்ப ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சு விட்டா. ஓகே, இந்த வீடியோட இப்போ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய். Ha ha ha!